கீரிமலையில் நடந்த அதிசயம் என்ன? ஐயா கூறும் விடயம். உண்மையிலே இதில் உள்ள கீரிமலை கேணியில தான் நடந்தால் இல்லை. கீரிமலையில் இவ்வளவு மக்கள் கூட்டம் குவியறதுக்கு என்ன காரணம்? சுனாமி அடிக்க கூட இங்கே ஒரு மத்திய மலைநாட்டில் ரெண்டு, கொழும்புல ரெண்டு கூட இங்கே பாருங்க அவ்வளோ வாக்கள் நிற்கிறாங்க. அதில் தான் இதுகள் நடந்ததாக ஒரு எல்லாரும் இலக்கிய ஒழிய. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில் கீரிமலை பகுதியில். கீரிமலையில் நடந்த அதிசயம் என்ன? ஐயா கூறும் விடயம். இது சம்பந்தமான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது. ஏன்னா இன்றைக்கு கீரிமலையில் நிறைய மக்கள் கூட்டம் மாறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ ஐயாவோட வந்து கழிச்சிருந்தோம், இவ்வளவு மக்கள் கூட்டம் மாறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஐயா இந்த கீரிமலையில் நடந்த அதிசயம் சம்பந்தமாக நிறைய விடயம் கூறியிருந்தார். அப்போ இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்க்க போகிறது கீரிமலையில் நடந்த அதிசயம் என்ன. இது சம்பந்தமான காணொலியாக தான் இருக்க போது. ராஜ்வி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கீரிமலை நவுலேஸ்வரம் சார்ந்தது கோயிலை பற்றியும் இந்த கேணியை பற்றியும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு சொல்லுங்க. பதில் கீரிமலை கேணி வந்து புராதன பிரசித்தம் பெற்றதுன்னு அந்த காலத்தில் சில இடங்களில் இதில் நடக்கிற அதிசயங்கள் அது மாதிரி இந்தியாவில் இங்கே வருகிற ஒரு அரசட்ட குடும்பம் சம்பந்தமான அந்த அரசிக்கு வந்து குதிரை முகம். அதோட அவர் அதை நீக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி செய்து கடைசியில் ஒரு முனிவர் தான் சொல்கிறார், இப்போ இலங்கையில் இப்படி கீரிமலையில் போய் அது தீர்த்தத்தில் நீராடினா அந்த முகமாகணும்னு சொல்லி கேள்விப்பட்டது. அதை அறிஞ்சு இலங்கைக்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி நவலேஸ்வரம் கோயிலில் தரிசித்தது. அவற்ற முகம் மாறுது. அவள் அந்த முகம் இந்த அரசவ மாறிண்டு அவள் மாருதப்புற வீரவலின்னு அவள் பெயர். அவன் முகம் மாறினது. அதுக்கு பிறகுதான் அந்த மாவட்டபுரம் கோயிலையே அவன் நிவார் தான் அந்த கட்டினது அவங்கள மாருதப்புற வீரர் கீரிமலை. அதே நேரத்தில் மினிவர் ஒரு ஆள் வாரார் கீரி முகத்தோட. அப்போ அதுவும் அதே மாதிரி தான் எவ்வளவோ தவங்கள் இருந்து அவருடைய முகம் மாற இல்லை. அதுக்கு பிறகுதான் அவரும் வந்து கீரிமலையில் நீராடி சரிசிச்சது அந்த கீரிமுகம் நீங்கிறது. இதெல்லாம் உண்மையிலே இதில் உள்ள கீரிமலை கேணியில் தான் நடந்தால் இல்லை. கீரிமலை என்றது ஒரு கிட்டத்தட்ட இதில் ஒரு 1/4 மைல் தூரத்தில் ஒரு கீரிமலை என்ற ஒரு சின்ன மலை கிடக்கு. அங்கே ஒரு சின்ன தடாகமும் ஒரு சிவலிங்க கோயிலும் கிருஷ்ணன் கோயில் என்ற இடங்கள் கிடக்கு. அதில் தான் இதுகள் நடந்ததாக ஒரு எல்லாரும் இலக்கிய ஒழிய இது வந்து பிறகு ஆக்கப்பட்ட உண்டு. அந்த இடம் இப்போ இந்த இராணுவத்தால் பிடிச்சி வச்சு போட்டு இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு டெவலப் ஆகி வருது. அதில் அந்த மலை அது உண்மையான ஒரு மலை தான். சின்ன கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடி உயரமான ஒரு சின்ன மலை. அதில் அந்த கீரிமலையோட பேரும் அந்த இதுதான் சுருக்கமான வரலாறு. அப்புறம் அந்த அரசர் வந்து இந்த கோயிலை நவலேஸ்வரம் கோயில்ன்றது முந்தி நவலேஸ்வரம் பேரோட இருக்கையில் வேறொரு பேரோடு இருக்குது. இந்த நவலமணியின் சம்பந்தப்பட்ட முகம் மாறின பிறகுதான் இந்த ஈஸ்வரம் வந்து நவலேஸ்வரமாக பேர் மாற்றம் அடைஞ்சது. இதை தவிர வேறு பழைய வரலாறு பற்றி சொல்லுங்கள். ஈத்தக்கணி வந்து பொதுவாக இது ஒரு இந்த அதிசயங்கள் நடந்தால் பிறகு இது ஒரு தீர்த்தக்கணியாக இதில் வந்து பொதுவாக இது கிழக்கில் இருக்கிற தமிழ்நாடுகளின் கூடுதலாக இந்துஸின் இந்த இதுகளை என்ன சொல்கிறாங்கன்னா இழந்தாக்களின் கிரிகளை செய்யணும் தானே. கிரியண்டிலும் 31 கிரிகளை செய்ய இங்கே வாராங்க. அதே நேரத்தில் அது ஒரு இங்கே செய்து இங்கே அந்த சாம்பலை கரைக்கிறதுலையும் இங்கே அந்த அடி செய்கிறதிலும் ஏதோ ஒரு விமோசனம் உண்டு, மோட்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அதுக்காண்டி தான் அதை எல்லாருமே இப்போ இந்த யுத்த காலத்திலேலாம் அங்கே செய்தார்கள் கூட இப்போ திரும்ப வந்து அதை வருஷம் கடந்த பிறகு வந்தும் இங்கே செய்து கொண்டு இருக்கு. இப்போ மத்திய மலைநாட்டில் ரெண்டு, கொழும்பில் ரெண்டு கூட கிழக்கு மாநிலத்திலேருந்து கூட இங்கே வந்தாங்க. அங்கே செய்து போட்டு இங்கே வந்து அதை செய்ய வேணுமென்ற ஒரு ஐதியம் அவங்கள்ட்ட இருக்குது.
பொதுவாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எல்லோரும் பொதுவாக இங்கே தான் செய்து கொள்ள வராங்க. இவ்வளோ பிரச்சனையான நேரங்களில் கூட இங்கே அந்த சுனாமி அடிக்க கூட இங்கே இந்த கேணியில் இந்த இதை செய்து கொண்டு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சுனாமியால். அந்த நேரம் இந்த சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு ஐதீகமே இருக்குது அப்படியே. உண்மை என்ன மாதிரியோ தெரியும். மற்ற சாதாரணமாக ஒரு ஆகல இருக்க குறைபாடுகள் அது தீர்க்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. இந்த கீரிமலை கேணியில் போய் தோஞ்சு குளித்து நவரேசத்தை கும்பிட்டு போனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் கொஞ்சம் நீங்கள் சொல்லி ஐடியாவும் இருக்குது. இப்போ பொதுவாக தோல் குறைபாடுகள் அது இதுகளுக்கு வர மாதிரி மனக்குறைபாடுகள் வீட்டில் இருக்கிற இதுகள் எல்லாம் நீங்க வந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் கொண்டு இருக்கு. அவ்வளவு க்ரௌட்டா கூட சிங்கிள்ஸ் தான் வந்து நிற்கிறாங்க. கேணி சைட் பாருங்க, அந்த குளிக்கிற சைட் அவ்வளவு க்ரௌட்டா. பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்க. Pergi barang. Cari tu ya. இங்க பாருங்க அவ்வளவு வாக்கள் நிக்கிறாங்க. ரெண்டு அதிகமாக இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் தான் அதிகமான பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு ஓரிரு கிழமைகளுக்கு முதல் அவ்வளவு அலையா இருந்த இடத்த பாருங்க. இப்போ ஓரளவு அலையாகவும் மாலை நேரம் நல்ல அழகாகவும் இருக்கு இந்த இடத்த பார்க்கறதுக்கு. பாருங்க சூரியனை பார்க்கலாம் எப்படி இருக்குல்ல. ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து தனியாக தியானம் செய்து கொண்டு இருக்காங்க பாருங்க. தனியாக இருந்து தியானம் செய்து கொண்டு இருக்காங்க.